இனிய தமிழ் மொழி எமது, இன்பம் வாய்க்கும் நல் அமுது, கனியை பிழிந்திட்ட சாறு, கதியினில் உயர்ந்திடையாம் பெற்றும் பேரு. எல்லோருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கங்களை அன்போடு தெரிவித்துக் கொள்வது சோலைஞர் சா ஜோயல் செல்வச்சந்திரன். அன்பு நண்பர்களே, ஆருயிர் தோழர்களே, இனமான பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். சமீபத்தில் நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த புரட்சி தமிழன் பாபா சாஹிப் அம்பேத்கரின் கொள்கைகளை தன்னுள் வாங்கி தான் மட்டும் உயராமல் தான் சார்ந்திருக்கிற சமுதாயத்தை உயர்த்திய மாபெரும் தலைவன், மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர், அன்புக்குரிய சகோதரர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை நாம் பறிகொடுத்திருக்கின்றோம். ஒரு துயரமான சம்பவம். கொலை என்பது இன்றைய இளைஞர்கள் மத்தியில் ஒரு விளையாட்டான ஒரு விஷயமாக வளர்ந்து கொண்டு வருகிறது என்பதை தான் இது காட்டுகிறது. அற்ப பணத்திற்காக, அற்ப கொள்கைகளுக்காக இப்பேற்பட்ட படுகொலைகள் நடந்தேறி கொண்டிருப்பது மனுகுலத்தின் அவலமாக கருதுகின்றேன். அருமை நண்பர்களே, ஒன்றை மாற்றம் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறந்த பிறகு அவரை பற்றிய செய்திகள், அவர் எடுத்திருந்த நற்குணங்கள், அவர் ஆற்றிய சமுதாய சமூக தொண்டுகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி கொண்டு வருகிறது. அதை பரப்புகின்ற அருமை நண்பர்களுக்கும் பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த அருமை தோழர்களுக்கும் ஒன்றை வேதனையோடு கூறிக்கொள்கின்றேன். அவர் வாழ்கின்ற காலத்தில் அந்த பகுதியில் மாத்திரம் அறிந்த நீங்கள், அவர் இருக்கின்ற பொழுது இதை நீங்கள் சமூக வலைதளங்களில் பரப்ப விட்டிருந்தால் இன்றைக்கு அவர் சார்ந்திருக்கிற என் சமூகம், அவர் சார்ந்திருக்கிற என் தமிழகம் எவ்வளவு ஒரு முன்னேற்றத்தை அடைந்திருக்கும். ஒவ்வொரு தலைவரின் பற்றி அவர் பேசுகின்ற பொழுது ஒரு அற்புதமான கருத்துக்களை அவர் சொல்கின்ற பொழுது ஆழ்ந்த சிந்தனையை தூண்டுகின்ற கருத்துக்களாகவே அதில் எண்ணுள் பட்டது. நான் அவரோடு பழகியதில்லை. ஒரே ஒரு முறை எங்கள் நகருக்கு வருகை தந்த பொழுது அவரோடு ஒரு 5 நிமிடங்கள் அமர்ந்து கொண்டிருந்தேன், ஒரு சிறிய அறையில். அதை ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகின்றேன். அன்பு நண்பர்களே, எவ்வளவு ஆழமான ஒரு கருத்துக்களை, சமுதாய முன்னேற்றத்தை அவர் இங்கே தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்க தேசத்தை எடுத்துக்கொள்வோம் என்றால் ஒரு காலத்தில் கருப்பரின மக்களை வேட்டையாடிய காலங்கள் உண்டு. ஆனால் கால சூழ்நிலைகள், கால சக்கரம் மாறுகின்ற பொழுது கருப்பின தலைவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவ்வண்ணமாகவே இந்திய தேசத்தில் சாதிய கொடுமைகள் அரங்கேறிய காலங்கள் உண்டு, அரங்கேறி கொண்டிருக்கின்ற காலங்களும் உண்டு. ஆனால் அவற்றையெல்லாம் மாற்றி பேர்பட்ட மாதலைவர்கள் வேண்டும். ஒரு கட்சிக்கு ஒரு தலைவர் என்ற ஆட்சி முறையை ஒழிய வேண்டும் தமிழகத்தில். அது ரொட்டீனில் வரணும். ஒரு குடும்பத்தின் ஆட்சி ஒழிய வேண்டும் தமிழகத்தில். ஒரு முறை 2 முறை சட்டமன்ற அல்லது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் என்று சொன்னால் அந்த முறைகள் மாற வேண்டும். அவரை காட்டிலும் சிறந்தவர்கள், அவரை காட்டிலும் அறிவாளிகள், அவரை காட்டிலும் நற்சிந்தனை உள்ளவர்கள் அந்த கட்சியில் வளர்ந்து கொண்டு வருவார்கள். அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பளிக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு நற்சிந்தனையை அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் விதைத்து கொண்டிருந்திருக்கின்றார்கள். எனது அருமை பெரம்பூர் வாழ் மக்களே, நீங்கள் பெற்ற இன்பத்தை இந்த தமிழகம் அனுபவிக்காமல் இருப்பதற்கு நீங்களும் ஒரு காரணம். இப்பொழுது பரப்புகின்றீர்களே, அண்ணன் இப்படி சொன்னார், அண்ணன் அப்படி சொன்னார், அண்ணனுடைய கருத்துக்களை உண்மையாகவே மனம் பதைக்கின்றது, வேதனைப்படுகிறது. ஏனென்று கேட்டால் அவருடைய கருத்துக்கள் என்னை மிகவும் தாக்கி இருக்கிறது. சோசியல் மீடியாவில் சொன்ன கருத்துக்களே ஒரு மனிதனை தாக்குகின்றது என்று, 54 வயது ஒரு மனிதனை தாக்குகிறது என்று சொன்னால், அருமை இளைஞர்களே, உங்களை
அவர்களை எந்த அளவுக்கு அது மாற்றியிருக்க வேண்டும், எந்த அளவுக்கு அது நம்மை உயர்த்தியிருக்க வேண்டும். அப்பேற்பட்ட கருத்துக்களை நீங்கள் தமிழகத்தில் பரவ விட்டு இருந்தால், புரட்சி கவிஞன் படையின யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்பதை போல எவ்வளவு பெரிய ஆழமான கருத்துக்கள் இந்த பூலோகத்தில் விதைக்கப்பட்டிருந்தால் சாதிய கொடுமைகள் ஒழிந்திருக்கும். குறிப்பாக அவர் சொன்ன கருத்து என்னை உண்மையாகவே அசைத்த ஒரு கருத்து. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மதிப்பிற்குரிய மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது, நம்முடைய சிந்தனைகளே, எனக்கும் ஒரு வன்னிய சகோதரனுக்கும் சண்டை கிடையாது, எனக்கும் வன்னிய சகோதரனுக்கும் பகைகள் கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு வெறுப்பை அவர்கள் மீது நமக்கும் நம் மீது அவர்களுக்கும் உண்டு பண்ணின கயவர்கள் யார்? சற்று நாம் சிந்திக்க வேண்டும் அருமையானவர்களே. சாதிய வன்மையை தூண்டியவர்கள் யார்? அண்ணன் அழகா சொல்றாரு, அம்பேத்கரிசத்தை தன்னுடைய கட்சியின் பைலாவில் வைத்திருக்கிறார். எவ்வளவு ஒரு ஆழமான கருத்து சிந்தனை. இந்த இரண்டு சமூகத்தை இணைய விடாமல் செய்த நயவஞ்சகர்கள் யார்? அருமை இளைஞர்களே, ஏதோ காதலிப்பது மற்றும் வாழ்க்கை என்பதை நினைத்திருக்கின்ற இளைஞர்களே, தயவு செய்து அதை கைவிடுங்கள். அதையும் தாண்டி புனிதமான காரியங்கள் அநேகம் பூலோகத்தில் உண்டு, உயர்வான காரியங்கள் உண்டு. அதை நாம் உணர்ந்து கொள்வோம். உண்மையாகவே பகுஜன் சமாஜ் கட்சி மீதும் அருமை ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் உருவாக்கிய பாட்டாளி கட்சியின் மீதும் மிகுந்த ஒரு மரியாதையை அண்ணனுடைய மரணம் ஏற்பட்டிருக்கிறது. உண்மையாகவே கண்ணீரோடு சொல்கின்றேன், அவருடைய சந்ததி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய், அவருடைய துணைவியாருக்கும் அருமை மகளுக்கும் நான் வணங்கும் இறைவன் திருப்பாதப்படியில் அவர்களுக்காக நான் வேண்டுதல் செய்கின்றேன். நிச்சயமாகவே அந்த மகள் கொடாகொடியாய் வாழ வேண்டும். கணவனை இழந்து வாடுகின்ற அருமை சகோதரி, உலகம் கொடுக்கக்கூடாத தெய்வீக சமாதானத்தை, தைரியத்தையும் இல்லாமல் இறைவன் அவருக்கு வழங்க வேண்டும் என்று வேண்டுகின்றேன். கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். வாழ்க ஜனநாயகம், ஓங்குக அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கின் புகழ்.